எனது அன்பு இறைவா, உமக்கு இந்த நாள் வணக்கங்கள் பல கோடி. ஓகே, என் அன்பு உடன்பிறப்புகளே, நான் வணக்கம் செய்தேன் இல்லையா? அந்த இறைவன் மனித குலத்திற்கு, ஹியூமன் பீயிங்க்கு ஒரு 10 கற்பனைகளை கொடுத்தார். 10 கட்டளைகள், அறிவுரைகள் என்று சொல்ல முடியாது, அப்படியும் சொல்லலாம். 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை சுருக்கி 2 கற்பனையாக அதை சுருக்கி கொடுத்தார். அவைகள் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லுகிறேன். அதே போல் உலகம் அனைத்தையும், ஆகாயத்திலிருந்து, பூகோளத்திலிருந்து, எல்லா கோலத்திலும் படைத்த படைப்புகள் அனைத்தையும் சுருக்கி அத்தனை படைப்புகளையும் சுருக்கி 6 அறிவுகளாக படைத்து விட்டார். 10 கற்பனைகளை சுருக்கி 2 கற்பனைகளில் அடங்கும் என்று சொன்னார். அவர் ஒன்றுமே சொல்லாமலேயே நான் கண்டுபிடித்து விட்டேன். அனைத்து படைப்புகளிலும் சிறந்தது 6 அறிவு என்று 6 அறிவாக சுருக்கி கொடுத்து விட்டார். அந்த 6 அறிவுகள் என்ன என்று இப்போவே நான் சொல்லிவிடுகிறேன். உங்களுக்கு என்ன அந்த 6 அறிவாக இருக்கும் என்று யோசித்தீர்களே. ஆனால் அந்த 6 அறிவு அனைத்து மானிடர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும். ஓ, இது தானா என்று சொல்வீர்கள் நான் சொன்ன பிறகு. அதாவது, கண்கள் ஒரு அறிவு, காதுகள் 2 அறிவு, மூக்குகளா இல்லை மூக்கா அது 3வது அறிவு, நாவு அது 5வதா 4வது அறிவா, இந்த மாதிரி. அப்புறம் உணர்வு, ஃபீலிங், இந்த மாதிரி ஒரு 6 அறிவுகளாக சுருக்கி படைத்து விட்டார். அனைத்து படைப்புகளிலும் சிறந்தது 6 அறிவு. அனைத்து 10 கற்பனைகளிலும் சுருக்கி அது 2 கற்பனைகளாக மாற்றிவிட்டார். பார்த்தீர்களா? இந்த 6 அறிவு இல்லையே என்றால் அனைத்து படைப்புகள் இருந்தும் அனைத்து படைப்புகளையும் படைத்து பயனில்லாமல் போய்விட்டிருக்கும். அதை அவர் உணர்ந்திருக்கிறார். நாம் இத்தனையும் படைத்து இவைகளை தெரிந்து கொள்ள, இவைகளை அனுபவிக்க அவர் அறிவை பறிக்க வேண்டும். அந்த அனைத்து படைப்புகளிலிருந்தும் சுருக்கி 6 அறிவாக படைத்து நம்மை அனுபவிக்க வைத்திருக்கிறார். பார்த்தீர்களா? முன்னெச்சரிக்கையாக அவர் அனைத்தையும் படைத்துவிட்டு, வேண்டுமென்றால் மனிதனையும் படைத்துவிட்டு, மிருகங்களையும் படைத்துவிட்டு, உயிரினங்களையும் படைத்துவிட்டு, அந்த 6 அறிவு என்பதை மறந்து விட்டிருந்தால் அனைத்தையும் படைத்தும் என்ன பிரயோஜனம் என்பதை அவர் உணர்ந்து அந்த 6 அறிவை கொடுத்து விட்டார். என் செல்வங்களே, அந்த 6 அறிவு என்றால் விசித்திரமானது. அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த 6 அறிவு முக்கியம். அனைத்து மீனினங்களுக்கும், மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும், மனித இனத்திற்கும், அனைத்து பூச்சி புழுவிற்கும், கொசு, பசு, இவைகள் அனைத்திற்கும் அவர் படைத்ததை புரிந்து கொள்ளவும், அவர் படைத்ததை அனுபவிக்கவும் இந்த 6 அறிவை நாம் படைக்க வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையாக படைத்து விட்டார். இப்போ பார்த்தீங்களா செல்வங்களே?
பரமனுக்கு எவ்வளவு முன்னெச்சரிக்கை. 10 கட்டளைகளை படைத்தார். ஏனோதானமாக அத்தனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, சுருக்கமாக இந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளில் அடங்கும் என்று அவர் சொன்னார். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னே அவன் சொல்ல விரும்புகிறேன், நான் இங்கே ஏதோ வீடியோ பேசிக்கொண்டிருக்கிறேன், அங்கே ஏதோ ஒரு சத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. இது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் யாரோ ஒரு பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் அதை பேக்ரவுண்டாக வைத்துக்கொண்டு என்னுடைய உரையை நான் நடத்தி கொண்டவில்லை. திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் நாட் எ காப்பிரைட். ஓகே சொல்லுங்களே, வணக்கம்.